பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு சக உறவு கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் நம்மளை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிட்டான், நம்மை கொஞ்சம் காயப்படுத்திட்டான், நம்முடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிட்டோம்னா அவங்களுடைய திருமணங்களுக்கு கூட நாம் செல்வது கிடையாது. அவன் வீட்டுக்கா நான் போக மாட்டேன், அவன் ஃபங்க்ஷனுக்கா நான் போக மாட்டேன், அவன் பையன் பொண்ணு கல்யாணத்துக்கா நான் போக மாட்டேன். ஒரு காலம் அவனுடைய வீட்டில் நான் கால் வச்சு கால் மிதிக்க மாட்டேன், வாசல் படியே நான் மிதிக்க மாட்டேன். எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு பகைமை எண்ணங்கள், எவ்வளவு கோபங்கள் மனதில் வைத்திருக்கிறோம். அவன் உறவு எனக்கு வேண்டாம், அவன் சொந்த மதம் எனக்கு வேண்டாம், என்னை காயப்படுத்தி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவனுடைய வீட்டுக்கு ஒருபோதும் நான் போக மாட்டேன். பிரியமானவர்களே, பரிசேயர்கள் இயேசுவை எத்தனை தடவை காயப்படுத்தினார்கள், எத்தனை தடவை அவதூறுவா பேசினார்கள். பாவிகளோடு இவன் உரையாடுகிறான், பாவிகளுடைய வீட்டில் இவன் சாப்பிடுகிறான், விபச்சாரிகளுடைய நண்பன், இப்படியெல்லாம் பேசியவர்கள் பரிசேயர்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட வீட்டுக்கும் போகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் பகைமை எண்ணங்களை உள்ள வச்சுட்டு நம்முடைய உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்லாமல், சொந்தம் பந்தங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல், அந்த உறவு வேண்டாம், அந்த சொந்தம் வேண்டாம், அந்த எந்த விதமான ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இனி நீ யாரோ நான் யாரோ, உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன், என் வீட்டுக்கு நீ வராத, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சொந்த பந்தம் உறவெல்லாம் சொல்லி இனிமே நமக்குள்ள எதுவுமே இல்லை என்று எத்தனை பேர் நம்முடைய உறவுகளை எல்லாம் வெட்டி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் மன்னிக்கிற தன்மை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை இல்லாமல் எத்தனை உறவுகளை நாம் விட்டு இருக்கிறோம். சொந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போகாத பெற்றோர்கள் எல்லாம் இங்கே வஞ்சகம், பொய், கோபம், பகைமை எண்ணம், எரிச்சல், வெறுப்பு உள்ளே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு பரிசேயன் என்ன பேசியிருந்தாலும் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று போகிறார். அதாங்க மன்னிக்கிற மனப்பான்மை. மன்னிக்கிற மனப்பான்மை. உள்ளம் சுத்தமா இருந்துச்சு, உள்ளம் நன்றாக இருந்தது, அதில் எவ்விதமான தீமை எண்ணங்கள் கிடையாது. இயேசுக்கு வீட்டுக்குள் போகிறார்.